இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதாச்சும் கால் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, நான் ஃபஸ்ட்டு குழந்தை இறந்தமே இந்த குழந்தைய இழந்துடணும்னு ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு என்ன சொல்கிறது, அடுத்த பதில் சொல்ல தெரியல எனக்கு. சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டவொன்னே எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற வேணாம், எதுக்கு தேவையில்ல வேலை, 1000 2000னா பரவாயில்ல, 50,000 எங்கே போவ, யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. சரி என்ன எங்கள் அம்மா எங்ககிட்ட ஒரு செயின் போட்டிருந்தாங்க, எனக்கு செயின் போட்டாங்க ஆசையாக, அது 3 சவரம். எனக்கு அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான், உனக்கு அர்ஜென்ட்டாக பார்த்து தான் செயின் போடுறேன், உனக்கு யூஸ் ஆகும் என்னைக்கு. நான் அப்போ என் மைண்டில் அதான் தோணுச்சு, உடனே அடகு வச்சு கொடுத்தேன் சார். இப்போ அந்த அந்த நீ பண்ண ஹெல்ப் இன்னைக்கு அந்த பையன் பேசும்போது கூட எனக்கு அது ஒரு சந்தோஷம். இப்போ நீங்கள் அந்த பையனுக்கு உதவி செய்யாமல் இருந்தால் மேபி இந்த 3 சவரன் உங்கள் கழுத்தை தொங்கிட்டு இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த 3 சவரன் ஏதோ ஒரு வகையில் மாறி போய் இன்னைக்கு ஒரு உயிர் வாழ்வதற்கு திருப்பி கொடுத்துட்டாரு. 1 மந்த் திருப்பி கொடுத்துட்டாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. திருப்பி வாங்கிட்டீங்க. நான் கேட்கல, அவரே கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக என்னன்னா, பொதுவாக கடன் கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் மாதிரி கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். ஏன்னா பல நேரங்களில் கடன் கொடுப்பவர்கள் தயக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, கடன் கொடுத்தவங்க திரும்பி நான் கொஞ்சம் கொடுத்தேன்னு திரும்பி ஞாபகப்படுத்தினாதான் வாங்க வேண்டிய நிலைமைக்கு ஏற்படும் போது கேட்காமலே கொடுக்கணும்னு நினைக்கிற பண்பு ரொம்ப நல்ல பண்பு. நீங்கள் எந்த சூழலில் கடன் வாங்க வேண்டி இருந்துச்சு, எவ்வளோ தொகை வாங்கினீங்க? நான் வந்து அம்மா ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக 1 லட்ச ரூபாய் வாங்கினேன் சார். எனக்கு 2 பிள்ளைங்க. நான் வீட்டு வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். 2019 அம்மாவுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வரும்போது என் பேரம்பேத்தியை பார்க்க வரும்போது திடீர்னு பேரம்பேத்திகிட்ட விளையாட்டு இருக்கும்போது அட்டாக் வந்துச்சு. உடனே நான் வந்து எங்கள் முதலாளியம்மா அவங்க வீட்டு வேலைக்கு போயிருக்கிறேன். அவங்க வீட்டுக்கு ஃபோன் வருது. அதுக்கப்புறம் சரிம்மா நீ ஹவுஸ் ஓனருக்கு சொல்லு, நான் வந்து ஆயா பார்க்குறேன்னு அவங்க வந்து ஃபஸ்ட் அட்டம் பண்ணி வச்சுருக்குறாங்க. உடனே வந்து நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நான் பாலார் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்கு போனேன். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட் அட்டாக் வந்துட்டுக்குது, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், ரொம்ப அவங்களுக்கு பிபி சுகர் எல்லாம் இருக்கிறதுனால அவங்களை காப்பாற்றியே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இருந்தோம். அந்த நேரம் எங்ககிட்ட வந்து பணம் இல்லை, பணம் வேணும், உடனே வேணும்னாங்க. சரி நான் ஜிஹெச்சுக்கு கூட்டின்னு போகும்போது இந்த அம்மா வந்து ஓனர் அங்கே பொண்ணு வந்து அவங்க யாருமா இவங்க? அவங்க வந்து நாங்கள் வீட்டில் வேலை செய்கிறோம் சார். வீட்டு வேலை செய்கிறோம். இவங்களோட வீட்டில் நீங்கள் வீட்டு வேலை? ஆமாம் சார். அவங்க வந்து கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அவங்க வீட்டில்? அவங்க வீட்டில் வந்து குழந்தைங்களை பார்த்துக்குது, சாமான் கழுவுது, துணி துவைக்குது, மற்ற எல்லா வேலையும் பார்க்குது. குழந்தைங்களை ஸ்கூல் கூட்டின்னு ஒரு 6-7 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன். நான் என்னை வந்து ஒரு வீட்டு வேலை செய்கிற அம்மா மாதிரியே பார்க்க மாட்டாங்க. அக்கா என்னை வந்து மற்ற வீட்டிலலாம் ஹவுஸ் ஓனருங்களாம் வந்து தனியாக தட்டு வைப்பாங்க, சாப்பாடு கவரில், அது மாதிரியெல்லாம் இல்லை. அவங்க ஃபேமிலியில் நான் ஒருத்தர். நான் சமைச்சோன்னா நான் ஒரு ஃபேமிலியாக தான் உட்காந்து சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு எங்களை வந்து பார்த்துக்குவாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது நான் அழுதுட்டு இருந்தேன். அப்புறம் என் குழந்தை வந்து சொன்னது, ஆண்டி இது மாதிரி எங்கள் ஆயாவுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், மயக்கச்சி விழுந்துட்டாங்க அப்படின்னும் போது உடனே நீ ஏம்மா என்கிட்ட சொல்ல, நீ ஏன்க்கா சொல்லலை? இல்லை ஹாஸ்பிட்டலில் பாலாரில் செக் பண்ணதுக்கு 1 இயர் 1 லட்சம் ஆகும்னு சொன்னாங்க. என்கிட்ட ஜுவல்ஸ் எதுவும் இல்லை. எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்தமானில் தேங்காய் உரிக்க தான் போனது, கூலி வேலை தான். நாங்கள் இன்னி வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். நீ ஏன் இருக்கிற, நான் உனக்கு முதலாளி அம்மா இல்லை, உன் கூட பிறந்த பொறுப்பான்னு நினச்சிக்கோ, நான் கொடுக்குறேன் உனக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு பாலார் ஹாஸ்பிட்டலில் செக்கப் முதல் கொண்டு, அம்மா ஹார்ட் ஆப்ரேஷன் முதல் கொண்டு மொத்தத்துக்கு எனக்கு இவங்க தான் செலவு பண்ணாங்க. 1 லட்ச ரூபா மொத்தமே 1 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. என்னுடைய எங்கள் பசங்க சாப்பாடு செலவுக்கு. அந்த நேரம் இந்த லாக்டவுன் வருது, எங்கள் வீட்டுக்காருக்கு வேலையும் இல்லை. மொத்தம் 1 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. என் வீட்டு செலவு முதல் கொண்டு அவங்க தான் எனக்கு பார்த்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நிறைய நேரங்களில் பெரிய தொகையை கொடுக்கறதுக்கு நீண்ட நாள் பழகி இருந்தால் தான் கொடுக்க முடியும், இல்லை அப்போ தான் ஒரு நம்பிக்கை கிடைக்கும், நம்பிக்கை பிறக்கும். பெரிய தொகையை வந்து நம்பிக்கையை கொடுக்க முடியும்னு நினைக்கிற இடத்துல எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் கொடுக்கறதுக்கு மனது இருந்தால் போதுமானது. இதுதானே சார் ஆபத்து காலத்தில் உதவி செய்கிறது. எனக்கு கூட எங்கள் வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாத சீரியஸ் ஆகிட்டார் சார், சொல்ல முடியாத நிலைமை. எனக்கு ஒரு தெய்வம் கடன் கொடுத்துச்சு சார் 1 லட்சம். அவங்களும் எனக்கு தெய்வம் இல்லையா, அவங்க கொடுக்கறத நான் கொடுக்குறேன் சார். பணம் கொடுக்க வளரும், அப்போ தான் சார் அதனுடைய மகிமையே தெரியும். சார் நான் திருவண்ணாமலேருந்து வரேன் சார். வீட்டு லோன் போட்டு தான் சார் நான் வந்து கடன் வாங்கி ஆட்டோ வாங்கினேன் சார். எவ்வளவு 3 லட்ச ரூபா லோன் போட்டேன் சார். அதில் 1.5 லட்ச ரூபா வந்து வீட்டு கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணேன், அது செலவாச்சு. 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஆட்டோ எடுத்தேன். நல்லா போயிட்டுச்சு சார். கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை, எனக்கும் உடம்பு சரியில்லை, நானும் கொஞ்சம் வீட்லேயே இருந்துட்டேன், ஒன்றும் அவ்வளோ இது இல்லை. அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணாங்க, வீடு லோனும் நின்றுச்சு, அதுக்கும் டியூ கட்ட முடியல, இதுக்கும் டியூ கட்ட முடியல. அப்புறம் தான் பார்த்தேன், அக்கா ஹெல்ப் பண்ணாங்க. எவ்வளோ ரூபா கேட்டீங்க அவங்ககிட்ட? 2 லட்ச ரூபா கடன் வாங்கினேன் சார். யார் அவங்க உங்களுக்கு? ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டோட அக்கா. இவங்க முன்னாலே தெரியுமா? அக்கா முன்னாடி தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார், எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான். என் ஃப்ரெண்டு வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு. தம்பியோட ஃப்ரெண்டு ஓகே, பட் எப்படி முன்னாலே அவங்களுக்கு தெரியாது 2 லட்ச ரூபாய் கொடுத்தா திரும்ப வருமா எப்படின்னு தெரியாது, எப்படி நீங்கள் கொடுக்கலான்னு ஒரு முடிவு வந்தீங்க? நானும் திருவண்ணாமலை தான் சார் நான். ஆனால் நான் சென்னையிலே செட்டில் ஆகிட்டேன்.
தம்பி மட்டும் அடிக்கடி ஊருக்கு போவான், டச்சப் இருக்கான் அவங்க கூட. நான் வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கேன். அதில் நான் வந்து ஃபோன் வந்து அடிக்கடி எடுக்க மாட்டேன். அப்போது 2 டைம்ஸ் என் தம்பி எனக்கு கால் பண்ணியிருக்கும் போது நான் அந்த கால் வந்து நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் திருப்பி என் தம்பி கால் பண்ணும்போது நான் அந்த கால் எடுத்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி பாலுன்றவங்க வந்து வீடு வந்து ஜப்தி பண்ண வந்துட்டாங்க, ஆட்டோவையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, லோன் கட்டலைன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு 2 லட்ச ரூபா பைசா கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு சொல்லும்போது, நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட இப்போ காசு இல்லை, நான் வந்து எனக்கும் சுச்சுவேஷன் இருக்குது, நான் வந்து கடைக்கு திங்ஸ் போடணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், எனக்கும் நிறைய சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா நான் தனியாளாக தான் இருக்கேன், என்னாலையும் மற்றபடி கொடுத்து உதவுற மாதிரி என்கிட்டையும் எந்த இதுவும் இல்லை. அதனால் வந்து நான் என்கிட்ட பணம் இல்லைடா இப்போது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைக்கா அவங்க வந்து சாவ போகிறேன்னு சொல்கிறாங்க, நான் நைட்டுக்கு உயிராடவே இருக்க மாட்டாங்க, வீட்டையும் ஜப்தி பண்ணுறாங்க, ஆட்டோவையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி என்கிட்ட சொல்லும்போது, நான் என்ன பண்ணேன்னா, சரி இரு யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃபோன் கால் நான் எடுத்து, சரி எப்போ கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு நான் கேட்கும்போது, இன்றைக்கே கொடுத்தா கூட ஓகே தான் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி கிளம்பி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டேன். எப்படிக்கா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்ன சொன்னேன், நான் போட்டு இந்த தாலி சரடு, செயின், பிரேஸ்லெட் எல்லாமே 6 சவரன் எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் வச்சேன் சார். நான் என் தம்பியே கூப்பிட்டு போயிட்டு பேங்க்கில் வச்சேன் உட்பட எல்லாத்தையுமே வச்சிட்டேன் சார். நான் எல்லாத்தையுமே கழட்டி வச்சு கொடுக்கும்போது இன்னும் 2 கிராம் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. கையில் இருக்கிற மோதிரத்தை கூட எடுத்து போட்டு 6 சவரன் அடகு வச்சுட்டு இவங்களுக்கு நான் அந்த பைசாவை கொடுத்து விட்டேன். அதே மாதிரி சார் 3 வருஷத்துலேயே உங்களுக்கு வாங்கின கடத்தை கொடுத்துட்டு சார். கொடுத்துட்டீங்க? கரெக்டாக கொடுத்துட்டேன் சார். போன வருஷம் ஏப்ரல் மாதம்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி பர்சனலாக கூப்பிட்றேன் என்ன, சரி நீங்கள் நேராக செங்கல்பட்டு கிளம்பி வந்துருங்க, நான் பஸ்ஸில் தான் அங்கேருந்து வரேன். பஸ்ஸில் வந்துட்டு இறங்கும்போது டேரெக்டாக ஷோரூம் கூட்டு போனார். 20,000 முன் பணம் கட்டுறாரு வண்டிக்கு. வண்டி கட்டி முன்னாடி பேசிட்டார் போல், நேரடியாக ப்ரூஃப் மட்டும் கொடுங்க, மொபைல் இருக்குது, அவர் வச்சிருந்தார் ஆல்ரெடி, என்னுடைய ஆதார் கார்டெலாம் கேட்டு அனுப்பிச்சிட்டாரு. எடுத்து கொடுக்குற வண்டியை பேஷன் ப்ரோ பைக் எடுத்து கொடுக்குறாரு. ஆக்சுவலாக சார் பொதுவாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறது கூட கொஞ்சம் தயக்கம் இல்லாமல் செஞ்சுருவாங்க. ஏன்னா வேலையில் இருக்கான், எனக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா வருதும், அதை வச்சு வாங்கிக்கலாம், இல்லை மாதம் சம்பளம் போடுற அன்னைக்கு கரெக்டாக போய் கேட்டால் வாங்கிடலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஹோப்பில் கொடுப்பாங்க. ஒரு வேலை இல்லை ப்ளஸ் வந்து ஃபேமிலியாக அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இஎம்ஐ கட்ட, வண்டிக்கு பேசிக்கான எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குங்கப்போ எதன் அடிப்படையில் இவருக்கு வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தா திரும்பி கிடைக்கும், இவருக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிற நம்பிக்கை எப்படி உங்களுக்கு வந்துச்சு? ஆக்சுவலாக வந்து நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன், எனக்கு ரிட்டர்ன்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாம் என்னை ஏமாற்ற தான் பார்த்தாங்க. ஏன் சொந்த பந்தமே என்னை ஏமாற்றிட்டு பல வகையில் வந்து என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நான் விட முடியாது போயிட்டேன். அந்த நேரம் பார்த்து இவர் வந்து எனக்கு சின்ன சின்ன ஆறுதலும், அதாவது வயசு சின்ன வயசாக இருந்தாலும் எனக்கான ஒரு ஆறுதலை வந்து பேசுவார், வந்து நேராக பார்ப்பார். அப்படி இருக்கும்போது பிரேக் ஆகிடுச்சு, கொஞ்ச நாளுக்கு எங்களுக்கு டச் இல்லை. அப்புறம் ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணும்போது கொஞ்சம் வருத்தமாக பேசியிருந்தார். பேசும்போது என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னாரு. சரி நீ கிளம்பி வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வர வச்சு வண்டி ஒன்று புக் பண்ணி வாங்கி கொடுத்தேன். அவர் வந்து நான் பிள்ளையாக தான் பார்த்தேன், நான் மற்ற ஆளாக நான் பார்க்கல. என்னோடய சொந்த பந்தங்கள் ஏமாற்றும் போது என் பிள்ளை எனக்கு படுமை பண்ணாத தெரியல, இது வந்து என் பிள்ளையாக பார்த்து அவருக்கு ஹெல்ப் பண்ணேன். இன்றைக்கி நல்லா இருக்கார், சந்தோஷமாக இருக்கார்.